நினச்ச உடனே டக்குன்னு பூரி செய்ய இட்லி பாத்திரம் போதும். அது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பிறகு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. சூடு ஆறின பிறகு பூரி சப்பாத்திக்கு போல் மாவை ஒன்று திரட்டி எடுத்துக்கோங்க. இது போல் மாவு இப்போ செய்கிறதுனால இந்த மாவில் செய்கிற சப்பாத்தி பூரி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். குறிப்பாக பூரி எண்ணெய் குடிக்காது. இதில் செய்கிற பூரி ஹோட்டல் போல் ரொம்ப நேரத்துக்கு உப்பலாக இருக்கும். இப்போ எடுத்த மாவை நல்லா வட்டமாக பெரிய சைஸில் சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துட்டு இது போல் டம்ளர் யூஸ் பண்ணி வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய பூரியும் செய்யலாம். பூரி வட்டமாகவும் இருக்கும். எடுத்த மாவுகளை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஆவியில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பிறகு மாவோட சூடு குறைஞ்ச பிறகு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. நினச்ச உடனே இல்லை கெஸ்ட்லாம் வர போகிறாங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை சட்டுன்னு குயிக்காக முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.